நாடு நாட்டு மக்களும் குடியால் நாசமா போகுது, குடும்பங்கள் நாசமா போகுது, பெண்கள் தாலி ஏற்கப்படுறாங்க, பெண்கள் வந்து கடுமை கஷ்டப்படுறாங்க, வறுமைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. சொல்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் வந்து இந்த தாலி இருக்கிற திட்டம் தேவையா? இந்த மது தேவையா? மதியினுடைய வருமானம் உங்களுக்கு என்ன வாழத்துக்கு வழி இல்லையா? அப்படின்னா இந்த சுரண்டல் எதற்காக? இன்னும் மக்கள் திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியாம தானே ஓட்டுகளை போட்டு ஏமாத்திட்டு இருக்கான், மக்களும் புரியாம இருக்கான். திராவிடம்னா என்ன? திராவிடம் என்ன ஃபுல்லு தெரியாது. திராவிடம்னா என்ன? திராவிடம் மக்களை நான் உங்களுக்கு சொல்றது என்ன, வெளிச்சிங்க இந்த ரெண்டு இயக்கங்களும் நம்மளை நாசகரப்படுத்துகிறது. திராவிட கழகம் சுருண்டோம். சோ ஒரு ஜீவனை போட்டு முடிச்சு போலாமே, கள்ளுக்கடை இயற்கையை வந்து இது பண்ணிட்டு போலாமே. அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, இது பல விளைவுகளை உருவாக்கும். டேய், இந்த வித்தலாட்ட வேலையை முழுத்த மூலிமறைக்கு வேலை செய்யக்கூடாது. ஓட்டு போட்டு எங்க அப்பா காலத்தை ஓட்டு போட்டா நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் மதிவு இருக்கிறது. எங்கள் தாத்தா போட்டார், எங்கள் அப்பா போட்டார், நான் போட்டுனுக்கிறேன். அப்படி தான் வாழ போயினுக்குது எங்களுக்கு. இது யாருக்கு என்ன பலன்? ஆகவே திராவிடர்களுக்கு அழிவு தமிழகத்தில் தொடங்கி விட்டது. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற மொத்தத்துறையும் செயல்படல, காவல்துறை செயல்படல, லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படல, நிர்வாக அரசுத்துறை செயல்படல. செயல்படாத ஒரு அரசு இந்த திராவிட திருடர் மாடல் அரசு. ரெண்டு கட்சியும் ஒரே திருடலா இருக்கான். மாற்றம் வந்து நல்லா, மாற்றம் வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீரழிஞ்சு போகுது. எல்லா பொதுமக்கள் சொல்கிற மாதிரி குடும்ப அரசியல் தான் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அவங்க புள்ளியை நிற்க வச்சிட்டாரு, அடுத்து பேரன் நிற்க வச்சிருவாரு. அப்படியே வம்சவரையாக தான் போய் நிற்பாங்க. தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. வெக்கக்கேடான கூனி குறுகி வெக்கப்பட வேண்டிய தமிழனாகனா கூனி குறுகி வெக்கப்பட்ட விஷயம். இந்த நாட்டில் ஏண்டா பிறந்தோம் ஆண்டவா இறைவா என்று பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த மாடல் அரசு, இந்த திராவிடம் ஏமாற்றி இருக்கு. நம்ம எப்பவும் இதே மாதிரி பிச்சைக்காரனாக தான் இருக்கணும், அவங்க எப்பவும் கோடி சொன்னா தான் இருப்பாங்க. காங்கிரஸ் எப்படி அழிஞ்சிட்டு வருதோ அது போல இதுவும் அழிகிற இயக்கமா நிச்சயமா வரும், நடக்கும். ஏன்னா இந்த உயிர் மண்ணுக்கு பார்த்துக்குள்ள திமுகவை அழிச்சிட்டு மண்ணுக்கு போவோம். இந்த நாடு நாட்டு மக்களுக்காக எங்கள் ஆட்சி சிறப்பாக ஆட்சி செய்து விட்டோம். மிகப்பெரிய ஆட்சி, சொல்லாட்சி, செயலாட்சி கூட்டிட்டு போச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லோயாலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கிய ஐபிடிஎஸ் சேர்மன், தேர்தல் வியூக வகுப்பாளர், மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் எம் தமிழ் தாய் உறவுகளுக்கு. 3 ஆண்டு காலம் திமுக அரசு நிறைவடைஞ்சது. இது வந்து சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. பல விமர்சனங்கள் வந்து எதிர்த்தரப்புல இருந்து வந்தாலும் கூட அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 ஆண்டுகள்ல வந்து மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு நிறைய பாரபட்சமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. தொகை, அதாவது வந்து வரி, நம்ம வந்து 100 ரூபாய் எடுக்கிறோம்னா 29% திரும்ப வருது. இவ்வளவு கம்மியான தொகை வந்தாலும் நாங்கள் வந்து சிறப்பாக கையாண்டு இருக்கோம், சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இது மறுக்க முடியுமா? என்னென்ன ஆட்சி, என்ன சிறப்பாக செஞ்சுருக்கான்னு சொல்ல வரீங்க? இல்லை, தமிழ்நாட்டுடைய திட்டங்களாக என்ன திட்டம்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும். அது அந்த 1000 ரூபாய் கைபேசிக்கு போனால் அந்த கைபேசியை வந்து பயன்படுத்துறது தன் கணவர். அந்த கணவர் வந்து அப்படியே கோட்டர் போய் சாப்பிட்டுட்டு அந்த காசு போயிடுது, அப்படியே கவர்மெண்ட் போயிடுது. அதில் 2 கோடி குடும்ப அட்டை வாக்காளர்களை ஒரு குறைஞ்சபட்சம் 25% தான் போய் சேர்ந்துருக்கோம், 75% போய் சேரலை. அப்படின்றது அது சிறப்பான திட்டமா? ஸோ சுருட்டுகின்ற திட்டம், அதை சொல்லி பொய் கணக்கு எழுதி சுருட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த வெள்ளரிக்கை சொல்கிறாங்க, வெள்ளரிக்கை கொடுக்கவே மாட்டாங்க. இதுக்கு எவ்வளோ தொகை வந்து எந்த வகையில் பெறப்பட்டு விடப்பட்டன்னு வெள்ளரி கொடுக்க முடியுமா? ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் சென்னையில் வெள்ள நிவாரணம் இருக்கிற போது குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டாங்க. அதில் வந்து முறைகேடு நடைபெற்றிருக்கு, அதில் வெள்ளரிக்கை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதாவது சுருட்டுகின்ற ஆட்சி தான் இருக்க ஒழிய கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் இந்த நாட்டிலே தொழிற்சாலை எத்தனை உருவாக்குனீங்க? இளைஞர்களுக்கு எத்தனை வேலை கொடுக்க திட்டத்தை உருவாக்குறீங்க? பொருளாதார வளர்ச்சிக்கு எத்தனை மண்டல தொழிற்சாலையை உருவாக்குனீங்க? அதுக்கடுத்து விவசாயத்துக்கான என்ன உருவாக்குறீங்க? அறிவிப்புக்கான திட்டங்கள் மட்டும் இருந்துச்சு ஒழிய செயல்பூர்வமான முழுமைப்படுத்திய திட்டமா இல்லை. அமைச்சருக்குமே துறை அதிகாரிக்குமே முரண்பாடாக இருக்கு, ஒரு ஒற்றுமை இல்லாத போது இவங்க 3 லட்சம் கோடி வந்து அதில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணங்களை கையாடல் பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி தான் இதாக ஒழிய இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, நாட்டுக்கான ஆட்சி இல்லை, நமக்கான ஆட்சி இல்லை. இது ஒரு போலியான ஆட்சி, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி, சுருட்டுகின்ற ஆட்சி. அதாவது இந்த கவர்மெண்ட்டு இப்போ மாநகராட்சி, ஒரு உதாரணம் சொல்கிறேன், உலக வங்கி எத்தனை கோடி ரூபா கடந்துறாங்க சொல்லுங்கள்? இப்போ தான் கடந்துறாங்களா? இல்லை. ஏன்னா இப்போ மாவட்டங்கள் மாநகராட்சி எதுக்கு அதிகமாக தொடங்குறாங்க சொல்லுங்கள்? ஸோ இதுக்கு ஐநாவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக மட்டும்தான் மாநகராட்சி நிறைய அறிவிக்கிறாங்க ஒழிய உண்மையிலேயே இவங்க வளர்ச்சி பெறும் நோக்கத்துக்காக இல்லை.
எந்தெந்த வகையில் எப்படிலாம் சுருட்டலாம், என்னென்னலாம் செய்யலாம், அதுக்கான பிளான் போட்டு வைக்கக்கூடிய ஆட்சியை தான் நடக்குதா ஒழிய இது மக்களுக்கு ஆட்சியில். அப்படி சொல்ல போனீங்கன்னா இந்த பிரச்சனை ஏடிஎம்கே பிரிஞ்சு டிஎம்கே பிறகு சொல்கிறேன், விலைவாசி உயர்வு அப்போ இருந்தும் இப்பயும் இருக்குது. ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார், விண்ணை தொடுகின்ற விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த எடப்பாடி அரசுன்னு சொன்னார். ஸோ இவர் என்ன கட்டுப்படுத்திட்டாரு? அதுக்கடுத்து ரேஷன் இல்லை, ரேஷன் அரிசியில் என்னெல்லாம் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், மக்களை காதி துப்பி இருக்காங்க. நலத்திட்டங்கள் செய்யலை, எந்த நலத்திட்டமும் இல்லை. ஒன்று காலைல சோறு போகிறது கூட முழுசாக போய் சேரலை. அது சில அரசு பள்ளிக்கூடத்துக்கு தான் போய் சேரல, முழுமையாக இருக்கிற அனைத்து விதமான பள்ளிக்கூடம் இருக்கிற சிறார்களுக்கு போய் சேரவில்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, நேற்று கூட கொலை கற்பழிப்பு பார்த்துருப்பீங்க, பாலியல் பலாத்காரம் நடக்குது, போதையை வந்து கட்டுப்படுத்தாமல் இருக்குது. சட்ட ஒழுங்கு சின்னான்னு குட்டிச்சூரம் நாசமாக போயிருக்குது இந்த கவர்மெண்ட்டில். சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு தெரியும். அப்புறம் இந்த முதலீட்டாளர் மாநாடு கூட நடத்துகிறாங்க, அதாவது டான்ஸ் போட்டாங்க, கவாலியா வெளிநாட்டு பணத்தை கவாலியான்ற டான்ஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளிநாட்டு பணத்தையும் கவாலியா பண்ணாத ஒரு ஆட்சி. ஸோ அப்படின்ற போது அதில் வெளிநாட்டு பணம் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ முதலீடு இடப்பட்டிருக்காங்க, எந்த இடத்துக்கிட்ட நான் 39 மாவட்டம் இருக்குது, 31 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் இந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டதுன்னு அடிக்கல் முதலமைச்சர் நாட்டிற்கு அடிக்கல் நாட்டது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிடத்தோடு காட்டப்பட முடியுமா? அது இல்லை. அதுக்கடுத்து அண்டை மதோட என்ன காங்கிரஸ் தான் இருக்குது, அங்கே காவேரி ஆனது ஈஸியாக வாங்கி தரலாம். இந்திய கூட்டணின்னு சொல்லுகிற முதலமைச்சர், இந்திய கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் வந்து முக்கியமான துணை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய நபர், இந்தியாவை மீட்டக்கூடிய நபர் இன்னைக்கு பக்கத்துக்கு இதில் கர்நாடகாவில் போய் கூட்டணி இருக்காங்க. அதுக்கு உடனே வந்து பதவியேற்பில் போனார் முதலமைச்சர், அங்கே வந்து சொல்லி விளக்கலாம்ல, அரசியல் பண்ணுறாங்க, அது நடக்கலை. மணல் கொள்ளை இன்னைக்கு 10 இடத்துல 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சேகர் ரெட்டி வந்து 4 மண்டலத்தில் பொறுப்பட போட்டு, தஞ்சாவூர் இருக்கிற சோமா ராமச்சந்திரன் வந்து 300 கோடி ரூபாய் முதலமைச்சரோட குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டு, கரிகாலன் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய மாஃபியாக்கள் இன்னைக்கு மண்ணை திருடி இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சருக்கு தினந்தோறும் கப்பம் கட்டுறாங்க. இது வந்து நாட்டுக்கு இயற்கை வளத்தை பாதுகாக்கிற ஆட்சியா? அதுக்கடுத்து மதுக்குடி பிரச்சனை, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மதுபான ஆலைகள் இவங்களுடைய பேக்கப்பில் நடக்குது. ஸோ அதனுடைய கொள்முதல், அதாவது இந்த அரசாங்கத்தில் காட்டுறப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் கட்டுறாங்க, பாதி காட்டப்படுறதில்ல. அப்படின்னா அதில் எவ்வளோ கொள்முதல்னு பார்த்துங்க. அப்புறம் வந்து குடிநீர் பிரச்சனை, எத்தனை இடத்துல குடிதண்ணீர் இல்லாமல் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க மக்கள் பார்ப்பீங்க. இந்த ஆட்சியில் விடுகின்ற ஆட்சியில், விடியல் தருகிற ஆட்சியில், விடிய ஆட்சியில் எத்தனை இடத்துல குடிநீர் வந்து குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க அந்த வெயில் காலத்தில், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் விலைவாசி உயர்வை எந்த வகையில் கட்டுப்படுத்தவே இந்த அரசு தவறிடுச்சு. அப்புறம் மீனவர் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. 500 வாக்குறுதிகள் கொடுத்தோம் நிறைவேற்றணும், இது ஏமாத்துக்கின்ற விஷயம் தான் செஞ்சாலே எதுவுமே நிறைவேற்றலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் குடிநீர் வடிகால் வாரிய அடித்தல் எவ்வளோ பெரிய முறைகேடு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து கல்லுக்கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கல்லுக்கடை அங்கீகரிக்கப்படல, எவ்வளோ மற்ற இடத்துல கல் எல்லாமே வித்து தான் இருக்காங்க. அதை ஒழுங்காக வந்து இது பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை தீர்க்கவே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணல் கிரைண்ட் போன்ற கனிம வளங்கள் வந்து எந்த அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி போய் குற்றாலத்தில் போய் பாருங்கள், கேரளா பார்டரில் போய் பாருங்கள், பொள்ளாச்சி ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லோடு டெய்லியும் க்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து முறைகேடு கொள்ளடிக்கிறாங்க. மின்கட்டண வரி வாய்வு, குடிநீர் பதிவு, அதில் எவ்வளோ குடிநீர் பதிவு கட்டணம்லாம் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த செயல்பாடும் வந்து இது பண்ணலை. அப்புறம் சாக்கடை கழிப்பிட வசதி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு தெரியும். மக்களிடம் போதிய பணப்புழக்கம், யாருக்கிட்டையும் பணப்புழக்கமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவித்தொகையில் வந்து 25% போது எல்லாமே இது. இத்தனை பிரச்சனை போன ஏடிஎம்கேல இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. இதை ஏன் வந்து திராவிட மாடல் அரசு, திராவிட அரசு வந்து ஏன் வந்து பாதுகாக்கல? 70 ஆண்டுகளாக இந்த நாட்டையும் இந்த மக்களையும் ஆண்டவர்கள் திராவிடம் தானே. இந்த திராவிட இயக்கம் 2 பேரும் மாற்றி உங்களை குறை சொல்றது, எங்களை குறை சொல்றது. எடப்பாடி என்ன சொல்றாரு, இது செயல்படாத வேதனை தருகிற ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க போனா அவங்க போனா வந்து இந்த சிஸ்டத்தை இவங்க அடிச்சு கொள்ளை. அவன் ஒரு கொஞ்சம் கடன் ஏற்பட்டாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க ஒரு 3 லட்சம் கோடி கடன். ஆகவே கடனை வாங்கி உண்மையிலும் என் மேலே 1,60,000 ரூபா கடன் இப்போ அதிகமாக இருக்கு வட்டி. அப்படின்ற போது ஒரு தனிநபர் மேலே அப்படின்னா இந்திய அரசினுடைய வட்டி, மாநில அரசினுடைய வட்டி நம்ம மேலே சுமத்தப்படுகிற போது இது என்னைக்கு கழியும்? ஸோ இந்த ஆட்சி நடத்துறது அப்படின்னா ஆட்சிக்கான செயல்திறனற்ற ஆட்சி நடத்திக்கலாம் இல்லையா? ஸோ செயல்படுகிற ஆட்சியாக இருந்தால் மக்கள் இன்புற்று வாழ வேண்டும். கடன் இல்லாத மாநிலத்தை கொடுப்பதற்கு நீங்கள் அறிவாளியாக இருந்தால் ஆகச்சிறந்த அறிவாளி தான் திட்டம் எப்படி திட்டப்பட்டிருக்கணும். ஸோ அது இல்லை. அப்படின்னா இது என்ன அரசு? அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க ஆய்வு மேற்கொண்டு கேட்டப்பட்ட திராவிட மாடல் திராவிடன்னா என்ன? திராவிடம் என்ன ஃபுல்லு தெரியாது. எங்கள் தாத்தா போட்டார், எங்கள் அப்பா போட்டார், நான் போட்டுனுக்கிறேன். அப்படி தான் வாழ போயின்னுக்குது எங்களுக்கு. இது யாருக்கு என்ன பலன்? எங்களால் மாற்றிக்க முடியலையே, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள். மாறும், இறைவன் செயலாம் மாறும். இது திராவிட நாடு கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்கிறேன். நிறத்தை குறிக்கிறான், எங்கே எழுதியிருக்குதா? எங்கேயுமே இல்லை. நிறத்தையும் இப்போ
அமெரிக்காவில் ஜான் ஆஃப் கெனடி மார்ட்டின் லூதர் கிங் காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் மான்குமாரி ஆர்த்தர் ஊர்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே வெள்ளையர் கருப்பருக்கும் இன பிரச்சனை இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது, ரைட்டு. இங்கே இந்தியாவில் வந்து இந்திய நிறக்காரன் கருப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நிற பிரச்சனை இருக்குது? ஸோ திராவிடம் வந்து என்ன இருக்குது, திராவிட நாடு எந்த நாடு? ஸோ இவங்களா உருவாக்கிட்டு சிஸ்டத்தை வகுத்துக்கிட்டு மக்களை வந்து இன்னும் பல வருடங்கள் அறிவு கண்டு வள்ளுவர் சொல்கிற மாதிரி அறிவை புகுத்தாமல் திரும்ப 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 தவறுதலாக பொய்களையே சொல்லிக்கொண்டு சுருட்டுவதற்காகவே திராவிட மாடலா? ஸோ இந்த திராவிட ஆட்சி இருந்தால் நாட்டுக்கும் நமக்கும் கேடு. சார் 1000 உரிமை தொகை சொல்றீங்கல்ல, கொடுப்பது போல கொடுத்து மதுக்கடைகளில் வாங்கிடுறாங்க. அரசா சொல்லுது வந்து மதுக்கடையில் வாங்கி குடிங்கன்னு அரசா சொல்லுது, மக்கள் தானே செய்யறாங்க. இதுக்கு அரசு நினைச்சா மதுபான கடையே ஒரே ஜீவோல மூட முடியும். இந்த தனியார் மதுல இருந்து ஒரு ஜீவோ போட்டு மது டாஸ்மார்க் கொண்டு வந்தது எந்த அரசாங்கம்? டாஸ்மார்க் எது சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கறீங்க, நியாயமா கேட்டேன். நீ கேள்வி கேட்கற கூடாது. நீங்க கேட்கறீங்க டாஸ்மார்க் யாருடைய கட்டுப்பாடு இருக்கு? அரசுடைய கட்டுப்பாட்டில். அப்புறம் அரசு ஜீவோ போடலாம்ல. ஒரு நாயை பிடிக்க நாய் வந்து இதுல எத்தனை நாய் 23 நாய் வந்து இது பண்ணக்கூடாது ஜீவோ போட உங்களுக்கு இது இருக்கு, உத்தரவு இருக்குல்ல. அது மாதிரி இந்த நாட்டு மக்களும் குடியால் நாசமா போகுது, குடும்பங்கள் நாசமா போகுது, பெண்கள் தாலி ஏற்கப்படுறாங்க, பெண்கள் வந்து கடுமை கஷ்டப்படுறாங்க, வறுமைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. சொல்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் வந்து இந்த தாலி இருக்கிற திட்டம் தேவையா? அந்த மது தேவையா? மதியினுடைய வருமானம் உங்களுக்கு என்ன வாழத்துக்கு வழி இல்லையா? அப்படின்னா இந்த சுரண்டல் எதற்காக? இந்த மண்ணையும் மக்களையும் எவ்வளவுதான் சுருண்டு வரும், திராவிடக்கு எவ்வளவுதான் சுருண்டும். ஸோ ஒரு ஜீவனை போட்டு முடிச்சுட்டு போலாமே, கள்ளுக்கடையை இயற்கையை வந்து இது பண்ணிட்டு போலாமே. அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, இது பல விளைவுகளை உருவாக்கும். டேய், இந்த பித்தலாட்ட வேலையை முழுத்த முடிமறைக்க வேலை செய்யக்கூடாது. உங்களால் முடிஞ்சா திட்டம் போட வக்கு இல்லை, திராணி இல்லை அப்படி சொல்லிட்டு போனோம். ஆனால் இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் சிறார்கள் மதுவால் பாதிக்கப்படுது, போதையால் பாதிக்கப்படுது. குட்காப்புகள் விஜயபாஸ்கர் சொல்லி ஒரு வருஷமா 100 கோடி ரூபாய் கொடுக்கப்படல, அன்னைக்கு இருந்து சேட்டுக்காரங்க கொடுக்கப்படல சொல்லி கடைசி ஆட்சி முடிவு வரையும் குட்காப்புகள் சொல்லிட்டு இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏன் வந்து இன்னைக்கு மொத்தமும் ஏன் வந்து இன்னைக்கு குட்கா வைக்கலையா? இன்னைக்கு கஞ்சா வந்து பட்டி தொட்டி கிராமங்களும் போயிடுச்சுல. ஒரு சட்டம் வந்து இன்னைக்கு காவல்துறை உலகத்திலே சாக சிறந்த காவல்துறை நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிற போது அந்த காவல்துறைக்கு உத்தரவிட்டா மொத்த பேரையும் உள்ள போலாம்ல. நாலூர் மேனி பொழுது மனமும் ரோட்டில் வெட்டுறான், தெருவில் வெட்டுறான், வீட்டை வெட்டுறான், கொலைகள் கொள்ளைகள். முந்தாட்சி இந்த ஆட்சி என்ன வித்தியாசம்? சேம் இந்த மாதிரி ஒரே சேம். ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? திராவிட மாடலில் மாற்றம் இருக்கிறதா? ஸ்டாலினோட 3 ஆண்டு கால ஆச்சு எப்படி இருக்கு? ஒரு மயிரும் நல்லா இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் ஜனங்க. அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மயிரையும் கொடுக்கல. இப்போ இந்த அழகில் வந்து அடுத்த வருஷம் ஸ்கூல் தந்தால் ஆம்பளை பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறாராம். யார் வீட்டு பணத்தில் அவர் வீட்டில் எடுத்து கொடுப்பாரா இல்லை கஜானால எடுத்து கொடுப்பாரா? ஒரு பொய்யான ஒரு தலைப்பை வச்சுட்டாங்க, வேற வழியிலும் உருட்டுறாங்க. உருட்டுகிற ஆட்சி திமுக ஆட்சி. இந்த திராவிடம் சொல்றீங்க, இந்த திராவிடத்துக்கான அர்த்தம் தான் என்ன? இப்போ திராவிடம்ன்றது திராவிட மாடலாவே மாறிடுச்சு. திருடர் அதை வந்து விடியப்பட்டிருக்க திராவிட மாடல் சொல்றாங்க. அதை பெருமையாக தான் வச்சிருக்காங்க. திருடர் கூட்டம் அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னும் மக்கள் திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியாம தானே ஓட்டுகளை போட்டு ஏமாத்திட்டு இருக்கான், மக்களும் புரியாம இருக்கான். திராவிட மாடல்னா என்ன? திராவிடம்னா என்ன? திராவிடம் மக்களை நான் உங்களுக்கு சொல்றது என்ன, வெளிச்சிங்க. இந்த 2 இயக்கங்களும் நம்மளை நாசகரப்படுத்துகிறது, சுருட்டுகிறது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எனக்கு இந்த நாட்டில் வந்து வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன். எனக்கு அதுக்காக மற்றவங்களுக்கு ஆதரவு நான் சொல்லலை. மாற்றத்தை வந்தால் நாடு நல்லது, இந்த இல்லைன்னு சொன்னால் நாடு மக்களும் நாசமாக போன மாதிரி இந்த 2 பேருடைய பித்தலாட்டக்கிற ஆட்சியில் போடும். நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்னைக்கு டாஸ்மாக் கொள்முதலில் ஒரு பாட்டுக்கு எவ்வளோ காசு கமிஷன் வாங்குறாங்க, மணலில் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு கமிஷன் வாங்குறாங்க. அதுக்கடுத்து டிடிசி அப்ரூவ்டில் ஒரு ஏக்கராவுக்கு இயக்குனர் எவ்வளோ வாங்குறாரு, அமைச்சர் எவ்வளோ வாங்குறாரு. அதுக்கடுத்து மது ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு கமிஷன் மூலயமா ஒரு லைசன்ஸுக்கு 50 லட்சம் வாங்கப்படுறாங்க. அதுக்கடுத்து குடிநீர் வந்து வடிகால் வாரியத்தில் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க கமிஷன். அதுக்கடுத்து எல்இடி டெண்டர் விடுறதுல கமிஷன், ரோடு போகிறதுல கமிஷனு, குப்பை தொட்டி வாடுற மிஷினை கூட கமிஷனு. இது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆட்சி. இது நாட்டுக்கு தேவையா? தமிழக முதலமைச்சர் போன சட்டமன்ற தேர்தலில் சொன்னாரு, இந்த எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சி, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆட்சி இது நாட்டுக்கு என்று சொன்ன அந்த நாக்கு சொன்னது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன மாறுபாடு? ஊழலுடைய அத்தியாயமாக இருக்கிற இயக்கம் திராவிட மாடல், திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் சொல்லிட்டு இத்தனை காலம் அந்த சொல்லி இவங்களை ஏமாத்திக்கிட்டு எங்கள் அப்பா போட்டாங்க. இன்னைக்கு திமுக இருக்கிற நிறைய பேர் விலகி வந்துட்டு இருக்காங்க கட்சி செயல்பாடு. ஏன்னா அவனுக்கு எந்த பலனுமே இல்லை. ஓட்டு போட்டு எங்கள் அப்பா காலத்தை ஓட்டு போட்டேன், நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் மறிவு இருக்கிறது. ஆகவே திராவிடர்களுக்கு அழிவு தமிழகத்தில் தொடங்கிவிட்டது.
சார் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 3 ஆண்டு ஆட்சி சாதனைகள் பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் எதிர்கட்சி சாதனையா? அவங்க சொல்றாங்க சாதனை அவங்க சொல்லதான் செய்வாங்க பித்தாடப்படுறது. அந்த சாதனைக்கு எதிராக 3 ஆண்டு ஆட்சி எதிர்கட்சியா இருப்பாங்க எடப்பாடியார். அவர் சிறப்பா தன்னை எதிர்கட்சி பணி செஞ்சு கொண்டிருக்காரா இல்ல சட்டசபைக்குள்ளே செல்லாமல் அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு அவர் அதிக குரல் கொடுத்துட்டு வராரு? எனக்கு தெரிஞ்சு சந்தேகம் எழப்படுது. மறைமுகமாக இதை கட்டிங் வாங்க வரோன்னு சொல்லி திராவிட மாடல் ஆட்சியில். ஏன்னா ஒரு காலத்தில் சொன்னாங்க திமுக வந்து எடப்பாடி கிட்ட மாசம் ஆனால் ஒரு அமௌண்ட் வாங்குறாங்கன்னு. அது போல இவருக்கு ஏதாவது மாசத்தை அப்பங்கட்டதை எடப்பாடிக்கு போகுது எடப்பாடி நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் இந்த அரசின் மீதான எந்த விதமான செயல்பாடுகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் முன்வைக்கப்படலை. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு கவுண்டர் கொடுக்கப்படலை. இந்த எலெக்ஷனில் ரிசல்ட் எடப்பாடி மண்ணை கவ போகிறார். 19வது தோல்வியை வந்து சந்திக்க போகிறாரு. ஆகவே அவருடைய ஃபெயிலர்ஸ் எல்லாமே ஃபெயிலர்ஸை ஒழிய இந்த அரசுக்கு முழுக்க முட்டு கொடுக்குறாரா எடப்பாடி இருக்கிற ஒழிய இந்த இடத்துல அண்ணாமலையும் சீமானும் இந்த இடத்துல வந்து பாராட்ட வேண்டியவர்களாக இருக்காங்க. ஏன்னு சொன்னால் இந்த அரசுக்கு எதிர்ப்பாக கருத்து சொல்றதுல உண்மையிலே நான் மனதார ஒரு ஆய்வாளராக பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் பாராட்ட வேண்டியது. ஏன்னா இந்த கட்சிக்கு திராவிட மாடல் கட்சிக்கு எதிர்ப்பாக இந்த நாம் தமிழர் அண்ணாமலை அவர்கள் குரல் ஓங்குவது பாராட்டுக்குரியது. இல்லைன்னா அந்த நாட்டமும் நாசா போயிடும். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் சுருண்டுகின்ற இயக்கம் 2 இயக்கம் எல்லாமே மிட்டா மிராசு கோடி கணக்கில் சுட்டுறாங்க. இது நாட்டுக்கு நல்லதா? 8 கோடி மக்கள் வாழ்ற அந்த மண்ணில் இந்த சுருட்டலே எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஸோ எவ்வளோ நாளைக்கு நம்ம வறுமையே பாதிக்கப்பட்டு இருக்கிறது? ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் இவங்க அடிப்படை லைட் போடுற அதே லைட்டு தெருவிளக்கு ரோடு போடலை. தமிழ்நாடு முழுக்க ரோடு குட்டிச்சிட்டா கிடையாது, மோசமாகுது. அப்படியே மேலே சேவிங் பண்ணுற மாதிரி ரோடு போட்டு போகிறான். அது 20-40% கம்சானு. அப்புறம் இது என்ன ஆட்சி? மக்களுக்கு என்ன ஆட்சியா? நேர்மையான ஆட்சியா? லஞ்ச ஒழிப்புத்துறை இழுத்து மூடிட்டு போகலாம். செயல்படாத ஒரு துறை. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க மொத்த துறை செயல்படலை. காவல்துறை செயல்படலை, லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படலை, நிர்வாக அரசுத்துறை செயல்படலை. செயல்படாத ஒரு அரசு இந்த திராவிட திருடர் மாடல் அரசு. 2 கட்சியும் ஒரே திருடர்லாம் இருக்கான். மாற்றம் வந்து நல்ல மாற்றம் வந்தோன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீரழிஞ்சு போகுது. எல்லா பொதுமக்கள் சொல்கிற மாதிரி குடும்ப அரசியல் தான் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அவங்க புள்ளியை நிற்க வச்சிட்டாரு, அடுத்து பேரன் நிற்க வச்சுருவார். அப்படியே வம்சவரையாக தான் போய் நிற்பாங்க. தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. வெக்கக்கடான ஊனி குறுகி வெக்கப்பட வேண்டிய தமிழனாயனா கூனி குறுகி வெக்கப்பட்ட விஷயம். இந்த நாட்டில் ஏண்டா பிறந்தோம் ஆண்டவா இறைவா என்று பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த மாடல் அரசு இந்த திராவிடம் ஏமாத்திட்டு இருக்கு. 70 ஆண்டுகளாக என் தாத்தா கூட திமுக ஓட்டு போட்டான். என் திமுக குடும்பம் தான். அதுக்காக நான் திமுக வந்து பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன். நடந்த தவறு என்னன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் திமுக குடும்பம் தான் ஓட்டு போட்டாங்க. திமுக குடும்பம் தான். ஸோ இவர்கள் தவறானவர்கள் என்றது புரிதல் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் திமுக அரசு மேலே பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அவங்க மேலே சொல்கிறதுக்கு வந்து எந்த விமர்சனமும் இல்லாதனால தான் அவங்க நலத்திட்டங்கள்லாம் குறை சொல்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தானே இருக்குது. இல்லை பாப்பா, இல்லைம்மா உங்களுடைய கேள்வி என்னென்னா நல்ல திட்டங்கள் இத்தனை பிரச்சனை இருக்கே, இத்தனை பிரச்சனை தீர்க்கலை. ஏடிஎம்கே பொருள் இருந்துச்சு, டிவிபியில் தீர்க்கலையே, பிரச்சனை அதிகமாக இருக்கே. சரி, போதை இந்த அரசு கட்டுப்படுத்துக்குமானவா? ஒரு ஜியோ போட்டால் இன்னைக்கு உலகத்திலே ஆகச்சிறந்த காவல்துறையாரின்னு சொல்கிறோம்ல, காவல்துறைக்கு தெரியாதா எங்கெங்கே விற்கிறான்னு? கமிஷன் வாங்காமல் இருக்கானா? ரோட்டு பொட்டி கடையில் இருந்தாவே பொட்டி கடைக்கு துட்டு வாங்குறவன் காவல்துறை அதிகாரி வாங்குற போது அதில் வந்து எங்கெங்கே திருடா இருக்கா மூலமாக இருக்கா மொத்தமாக லிஸ்ட்டு காவல்துறை தெரியும். ஏன் கண்டுக்காம இருக்காங்க? ஸோ இது மக்களுக்கான ஆட்சி இல்லை. மக்கள் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், துயரப்படுறான், கஷ்டப்படுறான். அதை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஆட்சியா சொல்லுங்க? அப்படின்னா போதை இன்னைக்கு ஒழிச்சுக்கலாம்ல, மதுவை ஒழிச்சுக்கலாம்ல. இன்னைக்கு லிவர் கிட்னி எல்லாம் சாகுதே. என் தமிழ் ரத்தம் உணர்வுகள் எல்லாம் உயிரோட கொல்லி ரத்தம் அது தேவையா? அந்த பணம் என்ன தின்ன போறோம்? நம்ம மிஞ்சி போட என்ன சாப்பிட போறோம்? இட்லி தோசை மிஞ்சி போட என்னையா தின்ன போறோம்? அந்த பணத்தை தின்ன போறோம். மக்கள் மனதை பெற வேண்டும் நோக்கத்தோடு இருக்கிற மதுவை ஒளி, கஞ்சாவை ஒளி, சட்ட ஒழுங்கை ஒழுங்குபடுத்து. வீட்டில் போய் வெட்டுறான். இதான் காவல்துறை. அப்புறம் காவல்துறை கண்ணை மூடி விடப்பட்டிருக்கா இல்லையா? வீட்டில் போய் நேற்று விட்டுறான். டெய்லி பேப்பர் தொட்டா கொலை கொள்ளை. இது போன ஆட்சி இந்த ஆட்சி என்னமா வித்தியாசம்? சரிம்மா, அதிமுக திமுகவுக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கு? இல்லை, கடந்த முறை அதிமுகவில் வந்துட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மாதிரியான சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடந்தது. மக்களுக்கு இந்த முறை அதிக அளவில் அதிருப்தி இல்லை தானே? உங்களுக்கு ஸ்டெர்லைட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வேதாந்தா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சசிகலா அவங்களுக்கும் இது மிகப்பெரிய அரசியல் இருக்குது. கனிமொழி கூட ஷேர் இருக்குது. அந்த ஸ்டெர்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இது இப்போ கீதா ஜீவனுடைய லாரி ஃபுல்லாக ஓடுறது அங்கே தான். இது வந்து அரசியல்வாதிகள் மொத்த பேரும் ஸ்டெர்லைட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் கப்பம் கட்டப்படுது. இது மிகப்பெரிய ஸ்டெர்லைட்டில் முதலீடு இடப்பட்டுருக்காங்க. அதனால் வந்து எப்படி வந்து அது அரசியல்மா, அது நிறைய ஓப்பனாக சொன்ன அசிங்கம் இவங்க பட்ட பித்தலாட்டத்தை அதில் எல்லாருமே கைவிட்டு பெறப்படுறாங்க, துட்டு போட்டிருக்காங்க. இதோட பச்சை என்ன சொல்லணும்? இந்த சமூகத்துறை அமைச்சருடைய லாரி தான் ஸ்டெர்லைட்லேயே ஓடுது, மொத்தம் லாரியும்.
நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு அதிருப்தி இருந்தா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கணும் இல்லையா? வாக்கு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 தான் அதோட இம்பேக்ட் கொடுக்க முடியும், இப்போ கொடுக்காது. இன்னொரு விஷயம் வந்து இவங்களுக்கான எதிர்ப்பாக இருக்கிற அணி வந்து சரியில்லை. இப்போ வந்து அண்ணாமலை தலைமையிலான அணி வந்து உருவெடுத்திருக்கிற 3ஆம் முறை உருவெடுக்கும் போது அவர் தலைமை கூடுதலாக இன்னும் அணிகள் தலித்து ஓட்டுக்களை பெறுவதற்காக திருமாவளவனோ கிருஷ்ணசாமி மற்றும் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து சேரப்பட்டு கொஞ்சம் கட்டமைப்பு வலுப்படுத்தினா நிச்சயமாக இந்த தமிழ் மண்ணில் திராவிடம் அடிவதற்கான வாய்ப்பு சொல்ல இருக்கிறது. இன்னொரு விஷயம், உலகத்திலே 100 ஆண்டுகள் கழிச்சா ஒரு கொள்கை ஒரு இயக்கம் வந்து இறக்கப்படும். அது மாதிரி இந்த இயக்கம் பழமையானது. காங்கிரஸ் எப்படி அழிஞ்சிட்டு வருதோ அதுபோல் இதுவும் அழிகிற இயக்கமாக நிச்சயமாக வரும், நடக்கும். ஏன் நான் இந்த உயிர் மண்ணுக்கு போகிறதுக்குள்ள திமுகவை அழிச்சிட்டு மண்ணுக்கு போவேன். அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க திராவிட மாடல் அப்படின்றது வந்து ஒரு கவர்ச்சியான பேர் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதை வந்து ஒரு சித்தாந்தமாக அவங்க வந்து கொண்டுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை கூட ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்காமல் ஒரு சித்தாந்தமாக தான் எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த திராவிட மாடல், இந்த திராவிட சித்தாந்தம்ன்றது தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்குது. இதை யாராலும் அசைக்க பார்க்க முடியாதுன்னா முதலமைச்சர் மு க அப்படி ஸ்டாலின் சொல்லி காலகாலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. அசைக்கலாம் முடியும். இப்போ வந்து தாமரை தமிழ்நாட்டில் மலரப்போகுது. தாமரே மலராது பாலைவனத்தில் தான் மலர்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இடத்துல இந்த எதிர்பாருங்க. இந்த ஜூன் 4ஆம் தேதி பிறகு மிகப்பெரிய பர்சன்டேஜை வாங்குற கட்சியை தாமரை வரும். அப்போ வந்து தாமரை பாலைவனத்தில் மலர்ந்தா இல்லையான்னு சொல்லி அப்போ தமிழமைச்சர் பார்ப்பார். இந்த தமிழகத்தில் அவருடைய ஆதிக்கம், திராவிடத்தினுடைய பித்தலாட்டங்கள் புரிந்து கொண்டு இருக்குது. இளைய தலைமுறை சிந்திக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக என் உயிர் மண்ணுக்கு போவதற்குள் நிச்சயமாக திராவிடத்தை அழிச்சு தான் சாவேன். சார், ஸ்டாலின் அவர்களுடைய 3 வசனங்கள் இப்போ ரீசெண்டாக வைரல் ஆச்சு. இந்த தமிழுடைய இந்த 3 ஆண்டுன்றது ஒரு தலை நிமிர்ந்த ஒரு தமிழ்நாடு. அப்படியா? அதே மாதிரி சொல்லாட்சியில் இது செயலாட்சி. உங்கள் தலைவனா நிமிர்ந்துருக்குது இல்லை, அவர் சொல்லி நிற்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இல்லை, அப்படி சொல்லியிருக்காரு அவர். இந்த சொல்லாட்சி செயலாட்சி எப்படி பார்க்குறீங்க? வெறும் சொல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, செயலா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லா எங்கே இருக்கு? வரும்போது சொல்லிட்டு வந்தாங்களா, இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. முடிச்சாங்க பல திட்டங்களை அது அரசியல்வாதி காலங்களில் சொல்றதுக்கே நீங்க அவன் சொல்றாங்க, நீங்க எங்கிட்ட நீங்க குறிப்பிட அரசியல்வாதி பேசுறதெல்லாம் பொய், அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படிதான் பேசுவாங்க. இந்த நாட்டு மக்களுக்காக எங்கள் ஆட்சி சிறப்பான ஆட்சி செய்து விட்டோம், மிகப்பெரிய ஆட்சி, சொல்லாட்சி செயலாட்சி கூட்டிகிட்டு போச்சு. பித்ராட்டையா இது அரசியல்வாதி எப்பயாவது தான் பேசுவான். இந்த அரசியல்வாதி சிஸ்டம் தான். நான் எப்படி வருது வேர்ட்ஸ், இதை பொலிட்டிஷியன் பேச உணர்ச்சி தூண்டுறது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இயக்கம் இன்று தோன்றதில்லை. அன்று காலத்தில் பெரியார் அண்ணால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு தந்தை பெரியாரை அண்ணாவை பாதுகாக்கிறோம், அண்ணா அன்றோர்களை கண்டிருக்கிறோம், அண்ணா சிலையை உருவாக்கி இருக்கிறோம், அண்ணாவுடைய பிள்ளை சோறு தின்ன பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், ஆனால் அண்ணாரிடம் இருக்கிறது என்று இதை விட இன்னும் சூப்பரா பேசுவேன். இது பித்தாட்ட அரசியல். இதை பேசி 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 எத்தனை நாளைக்கு சமூக சீரடு. இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இல்லை, சீர்கேடுன்னு சொன்னாலும் நீங்கள் குறைகளை மென்ஷன் பண்ணாலும் இதனால பயனடைஞ்சவங்க இருப்பாங்கல்ல மக்கள். கண்டிப்பாக ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தரும் கிடையாது. ஏதோ ஒன்றில் பயனடைஞ்சு போட்டோ செக்ஷன் ஆட்சி. திஸ் இஸ் போட்டோ செக்ஷன். இப்படி எடுத்துங்க, இப்படி எடுத்துங்க, இப்படி வாங்கிக்கிங்க. திஸ் இஸ் போட்டோ செக்ஷன் ஆட்சி. இது மக்களுக்கான ஆட்சியா நான் இங்கே பார்க்குறேன். தமிழனா பார்க்க மாட்டேங்க. என்னை விட ஸ்டாலின் நெருக்கமான கூட நான் நிறைய ஃபைலுக்கு கமிஷன் கொடுத்துருக்கையா, என்கிட்ட ஆதாரம் இருக்கையா. தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை இருக்குன்னு சொன்னா எத்தனை துறை அமைச்சர்கள் நேரு உள்ள போவார், ஏவோவில் உள்ள போவார், முச்சம் உள்ள போவார், அத்தனை பேரும் ஜீவோ கைது போட்டுருக்காங்க. அத்தனை பேருக்கு என்கிட்ட ஆவணம் இருக்கு, நடவடிக்கை தயாரா? இவங்களுடைய பித்தலாட்டம் எனக்கு நேரடியாக தெரியுன்ற கும்பலுக்காக சொல்ல வர, அது பாமர மக்களுக்கும் தெரியாது. ஸோ இவங்களுடைய கேம்லிங் வந்து எனக்கு தெரியும். இவங்க எதை நோக்கி போகிறாங்க. இன்னைக்கு சவுக் சங்கர் எடுத்துங்க, ஆனால் உத்தம புத்திரன் கஞ்சா அடிக்கிறவன் தான், பித்தலாட்டக்காரன் தான். நிறைய முறை மிரட்டி பணம் கொடுக்குறான். ஒரு அளவின் பெரிய லெவலில் செட்டில்மெண்ட் கிடைக்கும், ஒத்துக்கல. ஸோ அதுக்கான விஷயம் தான் நடக்கிற ஒழிய சவுக் சங்கர் சமுதாய சீர்திருத்தவாதியா, தீய சக்தி. அவங்கள விட அவன் முழு திருட முக்கா திருட மாதிரி பெரிய திருட. ஸோ யோகியமானம் கிடையாது, உத்தமம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஊடகங்கள்லாம் மீடியாலாம் போட்டு டெய்லி 2 நாளாக போடுறீங்க, அது வேஸ்ட், டைம் வேஸ்ட். மக்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். ஒரு அரசன், சிறந்த சிந்தனையாளன், படித்தவன் நாற்காலியில் உட்கார்ந்தா நிச்சயமா முடியும். படிக்காத சாராயம் விற்கிறவனோ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாம் நாட்டில் உட்கார்ந்தா அப்படிதான் நடக்கும். ஒரு பட்டம் படித்தவன் தான் பதவிக்கு வரணும்னு சொல்லுங்க. ரவுடிசம் பண்றவன், புறம்போக்கு கொலை பண்றவன், சாராயம் விற்கிறவன், தவறுதலான வழியில் சமூக ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தான் அரசியல் வாய்ப்பு இருக்க ஒழிய இந்த சமூகத்தையும் மொழியையும் நாட்டையும் பாதுகாக்கிற படித்த பட்டதாரிகள் அரசியல் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லுங்க. அதான் பிள்ளைகளுக்கு அரசியல்னாலே சாக்கடை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த சாக்கடைக்குள்ள இருக்கிறது யாரு? திராவிடைகள் தானே. அந்த திராவிடைகள் தான் சாக்கடை. அந்த சாக்கடை வெளியே வரணும். யாரு மாற்றம் வேணுமானவா? மாற்றம் வந்தால் தமிழகம் முன்னேறும், மாற்றம் தமிழகம் பின்னுக்கு போகும். உலகத்தில் ஆகச்சிறந்த அறிவாளர்கள் தமிழன், ஆகச்சிறந்த முட்டாளும் நம்மகிட்ட தான் இருக்கான்.
விண்ணுக்கு விடப்பட்டாங்க ராக்கெட் விட்டு அறிவாளின்னு சொல்றோம். அதே இங்க தரையில வந்து குடிச்சிட்டு படுத்துருக்கணும் ஒரு முட்டாளையும் பார்க்கணும். ஸோ அறிவாளியும் இருக்கிறான், முட்டாள் முக்காபாக இருக்கான். அதான் பிரச்சனை. அதனால தான் திராவிடர்கள் ஏமாத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப மக்கள் முட்டாள்களை தான் தொடர்ந்து தேர்ந்தெடுத்து வர்றாங்கன்னு சொல்றீங்களா? திமுக அதிமுக நாடிட்டு தான் பிரச்சனை. அதை புரிஞ்சிட்டான்னா அவன் புச்சாலி, புரியலன்னா இந்த மண்ணும் இந்த மக்களும் வீணா போகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேர்ந்தா ஒரு டிசைடிங் ஃபேக்டராக உருவெடுப்பாங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கொஸ்டின் கேட்குறீங்க. சரி, ரைட். விஜய் சமுதாயத்தை சீர்படுத்த வரக்கூடிய இளைஞர், சர்க்கார் படத்தில் நடித்த இளைஞர். ஸோ என்ன, நான் ஒரு டயலாக் 2 நாள் முன்னே சமூகத்தில் பார்த்தேன். நான் உங்களை நம்பி வரேன், என்னை விட்டுற மாட்டீங்களே, இது என்ன இதுவா? அதாவது இந்த அரசியலில் சீமான் அவர்கள் ஒரு கொள்கை சித்தாந்தவாதி, தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நபர். அப்படின்ற போது அவர் சினிமா துறை இருக்கிற போது ஒரு இன்னொருத்தரும் சினிமா துறை இருக்கிற போது மிகப்பெரிய அதுக்குள்ளே ஒரு வியாபாரம் இருக்கிறது. சினிமா துறைக்குள் இருக்கோம் தான் ஏற்கனவே நாட்டை ஆண்டாங்க. கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இந்த மாதிரி ஆண்டாங்க. இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு, மீண்டும் சினிமா துறை கைக்கே வரும் நோக்கத்திற்காக உருவெடுக்கக்கூடிய நபர் தான் விஜய். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுற்றி இருக்க அத்தனை பேரும் அறிவற்றவர்கள். ஸோ பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. அவங்க அவர்கிட்ட இருக்கிற சொல்லக்கூடிய நபர்களுக்கும் பூஜ்ய அறிவு கூட இல்லாத நபர்கள். அவர் மாதிரி நொண்டி குதிரையில் வைத்துக்கொண்டு மொழி அறிவு வைத்துக்கொண்டு சீமானும் சேர்க்கிற போது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு 15% ஓட்டுகளை பெறுகிற கட்சியாக உருவெடுக்கும். அது நிச்சயம். அதுக்கு மேலே வர்றது இப்போ இருக்க சூழ்நிலை அவ்வளோதான் வரும். அதாவது சீமானும் விஜயும் ஒன்று சேருவாங்க. விஜய் அவர்கள் 100 தொகுதி டார்கெட் வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க நண்பர் வட்டாரில் சொல்லப்பட்ட செய்தியை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அப்படின்ற போது இவங்க 2 பேர் சேர போது ஆட்சி மட்டும் நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு இம்பேக்டை உருவாக்குவாங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி தமிழ் தாய் அவர்களுக்கு.